நிறைய டைமில் நானே சிந்திச்சுப்பேன் உட்காந்து. நிறைய பேர் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்றது அவனோட பர்சனல் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப், ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கு ரிலேஷன்ஷிப், ஏபிக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். அப்போது நிறைய நேரங்களில் ஹார்ட் பிரேக் ஆன பீப்புள் எல்லாருமே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் லவ் மேரேஜ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன், இன்னும் சில பேர் நான் லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன், இன்னும் சில பேர் நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தப்பு பண்ணிட்டேன். இப்போயும் சொல்கிறேன், மேரேஜஸ் ஆர் சம்திங் விச் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டட் இன் ஹெவன். ஸ்வர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் எங்கன்னே தெரியாத ஒருத்தரோட ஒரு பர்சன் சேரணும் அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரல் ஆர்ட் அது. ஆனால் யோசிச்சுப்பார், நிறைய நேரங்களில் அவசரப்பட்டு நடக்கிற எத்தனை லவ் மேரேஜ் டிசாஸ்டரில் போய் முடியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பெரிய மேக்னெட்டிக் பவர் மிஸ் ஆகுது. நான் இப்போயே சொல்கிறேன், எல்லா காதல் ஜோடிகளுக்கும் சொல்கிறேன், உங்களோட இன்டர்னல் பவரை, உங்களோட லைஃப் பவரை, உங்களோட ஹெல்த் பவரை, உங்களோட ஃபினான்ஸ் பவரை, இதெல்லாம் யார் வேணாலும் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் உன்னோட மென்டல் ஹெல்த் இருக்கு இல்லையா, அதாவது உன்னோட இன்னர் ஹாப்பினஸ், அதை சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஜீவன் யாருன்னா உங்களோட பேரண்ட்ஸ். நிறைய நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், லவ் எவ்வளவோ அந்த குழந்தைங்க அந்த அம்மா அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு, அவங்கள கன்வின்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு பெருசாக போராடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப போராடுவாங்க. நான் எல்லா அம்மா அப்பாக்களும் சொல்கிறேன், உண்மையாகவே உங்கள் குழந்த ஒரு ஜென்யூனான ஒரு லவ்லேயும் ஒரு ஜென்யூனான பர்சன் கூட இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதை ஒரு கேட்டகரியில் வச்சுப்போம். இல்லை அவங்க சரியில்லைன்னு தோணுச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு புரிய வைங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிய வைங்க. ஏன்னா அவங்க போய் விழுந்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய பாதாளம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சமயம் இதே பசங்க உண்மையாகவே அந்த பர்சனை ரைட் சாய்ஸ் தான் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான வார்த்தையை சொல்லி அவங்க மேரேஜுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி உங்கள் அம்மா அப்பாவோட பர்மிஷனோட நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட அப்படின்னா, அது லவ் மேரேஜாக இருந்தாலும் பேசி அதை அரேஞ்ச் பண்ணி ஒரு மேரேஜ் ஹாப்பனிங்காக ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக எல்லாம் சேர்ந்து அதை கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு மொமெண்ட்டை நீ க்ரியேட் பண்ணிட்ட அப்படின்னா நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ண போகிறன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். ஒரு பையனை கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி, அந்த பையனோட அம்மா அப்பாவோட இதயத்தை வெல்றதோ இல்லை அந்த அம்மா அப்பாவையும் என் பொண்ணோட இது என் பையன் சரியான ஒரு பொண்ணை தான் தேர்ந்தெடுக்கான்ற அந்த ஃபீலை அந்த அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ரெண்டு பேருக்குமே நிறைய பொறுமை வேணும். சாதாரண பொறுமை இல்லை, ஆழகாலம் பொறுமை, அதாவது உச்சகட்ட பொறுமை வேணும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா பக்குவம் இல்லாத பீப்புள் நீங்கள் முடிவு பண்ணிவிடுவீங்க. அப்படி கன்வின்ஸ் பண்ணி அந்த அம்மா அப்பாவோட மனசை வென்று, இந்த அம்மா அப்பாவோட மனசை வென்று, அது எந்த ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாலும் இருக்கலாம், ஆனால் அவங்க இதயத்தில் நீ ஓகேப்பான்னு அந்த பொண்ணோட மாப்பிள்ளையாக நீ ஃபீல் ஆகணும். நீ ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனோட ஒய்ஃபாக அந்த அம்மாவை ஏற்றுக்கணும் அந்த ஃபேமிலி. அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஃபேமிலி பிளெஸ்ஸிங் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அட்வான்டேஜ், உன் வீடு பார்ப்பாங்க, உனக்கு அழகான ஏற்பாடுகள் செய்வாங்க, எல்லாமே அவங்களால முடிஞ்சது உனக்கு வாங்கி தருவாங்க, கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் எல்லாத்தையும் உருவாக்குவாங்க. இதே நீ போராடி சண்டை போட்டு நீ போ நான் போனால் கடைசியில் எல்லாத்தையும் நீயே கஷ்டப்பட்டு செய்யணும். உலகத்திலே பெரிய கஷ்டம் எது அப்படின்னா தனியாக குடும்பம் நடத்துறது இல்லை, தனியாக குழந்தைய வளர்க்குறது. குடும்பம் ஈஸியாக நடத்தலாம், கது சாத்தினாலே குடும்பம் ஆரம்பிச்சிடும். யூ கேன் ஸ்டார்ட் யுவர் லைஃப் பிகாஸ் தட்ஸ் யுவர் ஃபேமிலி. பட் ரிமெம்பர், அதுக்கு அப்புறம் நடக்க போகிற உன் குழந்தை பிறந்தாலோ உன்னோட அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கும் போது உன் குழந்தைக்கு தேவை அந்த பாட்டி, உன் குழந்தைக்கு தேவை அந்த தாத்தா, உன் குழந்தைக்கு தேவை அந்த ஃபேமிலி, உன் குழந்தைக்கு தேவை. ஏன் இப்போல்லாம் குழந்தைங்க சரியாக பேச மாட்டேது சில குழந்தைங்களாம்? ஏன்னா அந்த குழந்தைக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போட்டாங்கன்னா குழந்தை யாரோட பேசும்? அந்த பாட்டியோட அரவணைப்பு, தாத்தாவோட செல்லம், இதுதான் அந்த குழந்தையோட மாரல் சப்போர்ட்டு, இதுதான் அந்த குழந்தையோட ஹெல்த்து, இதுதான் அந்த குழந்தையோட காக்னிட்டிவ் க்ரோத். காக்னிட்டிவ்னா மன வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி எல்லாமே. அப்போது நீ இன்னைக்கு எடுக்க போகிற முடிவு உன்னோட மட்டும் முடிய போகிறதில்ல, ஒரு பாவம் அறியாத உனக்கு அப்புறம் வரப்போகிற உங்கள் ரெண்டு பேரோட அன்பின் வெளிப்பாடில் வரப்போகிற குழந்தையையும் அது பாதிக்க போகுது. அப்போது நீ ஈகோவில் நின்று அப்படின்னா உன் குழந்தைய தலைகுனி வச்சுருவேன். நீ எதிர்த்து நின்று அப்படின்னா எனக்கு ஃபேமிலியில் வேணாங்க நம்ம வாங்க தனியாக போகலாம் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா தோற்றுருவேன். அதே மாதிரி நான் எல்லா பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்கள் பேசிக்கங்க, அடித்து பிடிச்சாது ஃபேமிலியோட ஒன்றா இருங்க, அதில் கிக்கே தனி. லவ் பண்ணும்போது 1000 ரொமான்ஸ் பண்ணலாம், ஆனால் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அங்கே ரொமான்ஸ் மட்டும் இல்லை, அங்கே லைஃப் இருக்குது. லைஃப் எது அப்படின்னா ஒற்றுமையில் தான் இருக்குது, யூனிட்டியில் தான் இருக்குது. ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை நரகத்தோட மோசமானது.
வேணுங்க, குடும்பம் வேணும், நம்மளை திட்டுற ஒரு மாமியார் வேணும், நம்ம எது சொன்னாலும் ஒத்துக்காத ஒரு மாமனார் வேணும், நம்ம எதை சொன்னாலும் ஓகே சொல்கிற மாதிரி ஒரு வீட்டுக்காரு, ஒரு நம்ம எல்லாமே எதிர்த்து பேசுகிற மாதிரி ஒரு மாமனார், கொஞ்சம் நஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாமியார், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே அழகுங்கன்ற. எல்லாருமே நமக்கு ஏற்ற மாதிரி வந்துடுவாங்களா? டு யூ திங்க் ஏ மாதிரியே ஏ இருந்தால் ஏக்கு ஹாப்பினஸ்ஸாக? ஏ நரகமாயிடும். உனக்கு டோட்டல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் ஃபேமிலி. அதுதான் வந்து ஒரு யூனிட்டியை க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபேமிலி. உனக்கு பிடிச்சதெல்லாம் ஓகேன்னு சொல்கிறவங்க ஃபேமிலி இல்லை. உனக்கு எது சரின்னு தெரியுதோ அதை பிடிச்சி அதை ஓகே பண்ணுறவங்க தான் ஃபேமிலி. அப்போது ஒரு நல்ல நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக தான் வீட்டில் அத்தை, நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக மாமா. அந்த அத்தை மாமா ஆக்சுவலி எப்படின்னா இந்த பொண்ணை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எதுக்காகனா லைஃபுக்காக. அந்த பொண்ணோட அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து தன்னோட குழந்தை ரொம்ப செல்லம், ரொம்ப இப்போலாம் வந்து ஒரே பொண்ணு 2 பொண்ணு அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைய ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க. ஸோ 2 சைடுமே எனக்கு ஃபேமிலி ஒற்றுமையாக இருக்கணும், நான் ஏற்றுக்கிறேன், நான் அன்பாக இருக்க போகிறேன் அப்படின்ற முடிவோடு வந்தீங்க அப்படின்னா, எனக்கு குடும்பம் வேணும்னு முடிவோடு வந்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை அது லவ்வாக இருக்கட்டும் அரேஞ்சாக இருக்கட்டும் ஸ்வர்க்கங்க. எடுத்தோடனே புரியாது. சில பேருக்கு 6 மாதத்தில் புரியும், சில பேருக்கு 6 வருஷத்தில் புரியும். ஆனால் நிச்சயமாக புரியும் போது என்ன தெரியுமா தோணும்? ஆஹா, தனியாக இருந்தால் கூட இவ்வளோ நல்லது நடக்காது, ஒன்றா இருக்கும்போது இத்தனை நல்லது நடக்குதுன்னு தோணும். அந்த குழந்தைய கொஞ்சிறதை தவிர அந்த பாட்டி தாத்தாவுக்கு பெரிய ஆசைலாம் இல்லைங்க. உங்களோட ஈகோவில் அந்த குழந்தையோட அன்பை தாத்தா கிட்டேயும், இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அன்பு அந்த பாட்டி தாத்தா கிட்டேருந்து வர அன்பையும் தடுத்து நிறுத்திடாதீங்க. அதனால் மாடர்ன் லவ் கொஞ்சம் ஓல்டு ட்ரெடிஷனை கொஞ்சம் உள்வாங்கிட்டு அந்த மாடர்ன் லவ்வில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மாடர்ன் லவ்வும் சஸ்டைனபிளாக இருக்கும், ஹாப்பினஸோடு இருக்கும்னு ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ.